இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு பெரியவர் கையில் வச்சுட்டு இருக்க இந்த பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வர எப்பேற்பட்ட நோயும் பார்த்தீங்கன்னா சரியாயிரும். அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து சாகிற மாதிரி இருக்க இவரோட ஒய்ஃபு கொடுக்குறாரு. இந்த பழத்தை அந்த ஒய்ஃபு, அதாவது அந்த பாட்டி சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கான விஷயமும் நடந்திருக்குது. அவங்களோட உடம்பு நல்லபடியாக சரியானது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்பவே இளமையாகவும் அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா மாறிட்டாங்க. இதை பார்த்தோன்னே அந்த வயசான பெரியவருக்கு ரொம்பவே ஷாக்கிங்கு. அதனால் அந்த பழத்தை அவரும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி அந்த பழத்தை சாப்பிட்றாரு. ஆனால் இவர் மட்டும் இளமையாக மாறவே இல்லை. நாம மட்டும் ஏன் இளமையாக மாறவே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த பொண்ணுக்கு இவரோட இருக்கவே பிடிக்கல, ஏன்னா வயசானவர், அதனால இவரை பிடிக்கல. இப்போ என்ன பண்ணுறா, இவன் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை தேடி போகிறா. அவனுக்கு போயிட்டு அந்த பழத்தை கொடுக்குறா. இவனும் அந்த பழத்தை சாப்பிட்றான். இப்போ இளமையாக மாறிடுறான். ஆக்சுவலி இந்த பழத்தோட சீக்ரெட் என்ன அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அதாவது அந்த வயசானவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் இருக்க ஒரு டாக் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். அந்த டாக் அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பழத்தை போய் சாப்பிட்ருக்கோம். அதை சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாகோட அந்த உடம்பு சரியில்லாமல் பிரச்சனை சரியாகிருக்கும். அதே சமயம் இளமையாகவும் மாறியிருக்கும் அந்த டாக். ஆனால் மறுபடியும் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு உடம்பு மறுபடியும் சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் அதோட இளமையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழையபடியே திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அப்புறம் தான் இவருக்கே தெரியும் இந்த பழத்தோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது.